சிஎன்சி ஷாப்பில் வரல, சில நேரத்தில் வந்து ஃபோமிங் வந்துகிட்டே இருக்கும். அது ஏன் வருது, அதுக்கான காரணம் என்ன, சொல்யூஷன் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு சிஎன்சி ஸ்கில் தமிழ் யூடியூப் சேனல். ஃபோமிங் வந்து அதிகம் வந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம கூலண்ட் வந்து சரியான விகிதத்தில் மிக்ஸ் பண்ணல, அதாவது வாட்டரும் கூலண்ட் ஆயிலும் சரியான விகிதத்தில் மிக்ஸ் பண்ணலைன்னா ஃபோமிங் வரும். மொதல் காரணம். ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஏர் குமிழிகள் வந்து அந்த கூலண்ட் ஓஸ் பைப் வழியாக போச்சுன்னா அங்கேயும் கூலண்ட் வந்து ஃபோமிங் கிரியேட் ஆகும். ஃபார் எடுத்துக்காட்டாக நம்ம வீட்டில் டேப் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் ஏர் வரும், அதுக்கப்புறமா தண்ணியோட சேர்ந்து ஏர் பபுள்ஸும் வரும், பார்த்துருப்பீங்க நீங்களும். லைட்டாக ஃபோமிங் வரும், பார்த்துருக்கீங்களா? சாதாரண தண்ணிக்கே அப்படின்னா நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கிற இதுக்கு எப்படி இருக்கும், ஃபோமிங் வரதான் செய்யும். அதுக்கு அடுத்ததாக மூணாவது காரணம், அதாவது வேஸ்ட் ஆயில், ட்ரம்ப் ஆயில்னு சொல்லுவாங்க, வேஸ்ட் ஆயில். அந்த வேஸ்ட் ஆயில் வந்து கூலண்ட் டேங்கில் மிக்ஸ் ஆச்சுன்னா வரும். அதுக்கு அடுத்தது வந்து நாலாவது, கூலண்ட் மோட்டருடைய ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா கட்டாயமாக ஃபோமிங் வரும். அதுக்கு அடுத்ததாக கூலண்ட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணுற அந்த வாட்டர் கரெக்டாக இல்லைனாலும் ஃபோமிங் வரும். அதுக்குன்னு ஒரு வாட்டர் இருக்குது, அந்த வாட்டரோட மிக்ஸ் பண்ணணும். நம்ம போய்ட்டு கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம கார்பரேஷன் தண்ணி வரும் பார்த்தீங்களா, குழாயில், அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து கூலண்ட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி மிஷினுக்கு வந்து ஊற்றக்கூடாது. பவுட்ரு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், பவுட்ரு பயன்படுத்தலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த ஃபோமிங் பவுட்ரு அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா கூலண்ட்டுடைய தன்மை கெட்டுடும். கூலண்ட் தன்மை கெட்டுடுச்சுன்னா ஃபினிஷிங் வராது, டூ லைஃப் வராது. அதே போல் அதிகமான பவுட்ரு போடுறதுனால கூலண்ட் வந்து திரியாக போயிடும். நம்ம பால் வீட்டில் கெட்டுடும் பார்த்தீங்களா, கெட்டுட்டா எப்படி இருக்கும், மேலே திரியாக மிதக்கும் பார்த்தீங்களா, பால் மேலே மிதக்கும், கீழெல்லாம் தண்ணி ஒரு மாதிரியாக இருக்கும். அது போல் வந்து கூலண்ட் வந்து கெட்டு போயிடும். ஆயில் வந்து மேலே மிதக்கும், தண்ணி வந்து கீழே தேங்கிடும். நமக்கு வந்து டீப்பாக வாட்ச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். வேணும்னா பழைய கூலண்ட் இருந்ததுன்னா அதில் ஃபோமிங் பவுடர் அதிகமாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஃபோமிங் பவுடரை சரியான விகிதத்தில் தான் நம்ம ஃபோமிங் பவுடரை டிஎம் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி சேர்க்கணும். ஃபோமிங் வந்தால் நம்ம சப்ளையரு என்ன விகிதத்தில் சொல்லியிருக்காங்களோ அந்த விகிதத்தில் மட்டும்தான் நம்ம போடணும். ஃபார் எக்ஸாம்பிளாக 100 லிட்டர் பிடிக்கிற ஒரு கூலண்ட் டேங்குக்கு நம்ம 10 கிராம் ஃபோமிங் பவுடரு போடுறதுல தப்பு கிடையாது. அதோட அதிகமாக போட்டோம்னா கட்டாயமாக கூலண்ட்டுடைய தன்மை கெட்டுடும், அதுக்கப்புறமா கூலண்ட்டும் கெட்டுரும். இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சரியான விகிதத்தில் நம்ம கூலண்ட் ஆயில் வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து மோட்டருடைய ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். கூலண்ட் மோட்டருடைய ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக கூலண்ட் போகிற அந்த ஓஸ் பைப்பில் எங்கேயாவது லீக்கேஜ் இருந்ததுன்னா அதை அரெஸ்ட் பண்ணோம்னா அந்த ஏர் பபுள்ஸ் வந்து அதோட போய் ஃபோமிங் ஆகிறது தடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த ட்ரம் ஆயில்னா நம்ம அதை டெய்லி க்ளீன் பண்ணிடணும். பவுடர் வந்து சரியான விதத்தில் மிக்ஸ் பண்ணணும். இது போல் பண்ணோம்னா ஃபோமிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு வேலைக்கு 4 வேலை பார்க்குற மாதிரி ஆகிடும். கூலண்ட்டை சரியான விகிதத்தில் மிக்ஸ் பண்ணலைன்னா அது எப்படின்னா ஃபோமிங்கு வந்துடும். நம்ம கூலண்ட் பர்சன்டேஜ் அதிகமாக போட்டோம்னா ஃபோமிங் வந்துடும். ஃபோமிங் வந்த உடனே மிஷினை சுற்றி கூலண்ட்டை தேங்கும். அப்படி தேங்கும் போது அதை க்ளீன் பண்ணணும். அது க்ளீன் பண்ணுறதுக்கு வேஸ்ட்டு வேணும், அது ஒரு ஆள் வேணும். ஸோ இப்படியெல்லாம் வந்து ஆகுது, பார்த்துக்கங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் ஒன்று கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஃபோமிங் பவுட்ரு அதிகமாக போடுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.